கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூதபரக்ஷார்பக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷியர். நம்ம இடையில ஒரு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அவருக்காக பயன்படுத்தியிருந்தோம். 20 நிமிஷத்தில் 19 நிமிஷம் வரைக்கும் அவர் பேசிகிட்டே இருந்தார். சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவரை ஆஸ்வாதப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பலாபலன்கள் சொல்கிறோம். திருப்பியும் எகெயின் அவர் சொன்ன விஷயத்தையே சொல்கிறார். நான் சொன்னேன், சார் கிட்டத்தட்ட பாருங்கள் 19 நிமிஷம் நீங்கள் சொன்ன விஷயத்தை சொல்கிறீங்க. நடுவில் சொன்னாலும் அதற்கு ஆப்போசிட்டாக நீங்கள் சில காரியத்தை பேசுகிறீங்க. அப்போது இப்போதைக்கு மன ரீதியாக நீங்கள் இதுக்கு இன்னும் தயாராகலை. அதனால் புது தொழில் எதுவுமே பண்ண வேண்டாம், புது விஷயங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இல்லை சார், நான் நான் சொல்கிறேன், புது தொழில் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மனம் ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த காரியத்தையும் பண்ணுறதுல தப்பு கிடையாது. மன தெளிவு இல்லைன்னா ஏதோ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற கையில் இருக்கிற முதலீடும் போட்டோம்னா நம்ம போயிடும். அப்படிங்கிறத இந்த ஜோதிட சம்மந்தமாக தெரிஞ்சுக்க முடியுது. அதில் தான் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். இந்த டைம் நல்லா இல்லை, டைம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது. ஒரு வாரம் கழித்து திருப்பி வரார். சார், நான் போன வாரம் வந்திருந்தேன். உண்மையாகவே ரொம்ப அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன், இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தேன். நானே புரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ குழப்பத்தில் இருந்தேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ அவருக்கு திருப்பி நான் சொன்னேன், இன்னொரு அப்பாயின்மெண்ட் வாங்க பாருங்கள், இப்போ தெளிவாக இருக்கீங்க. அவரால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது ஒரே ஒரு வாரத்தில். அவரால் அவர் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது நம்ம என்ன தவறில் இருந்தோம். இதுதான் ஒரு அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளும்போது நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது நம்ம என்ன இடத்துல இருக்கோம், நம்ம என்ன மாற்றம் பண்ண முடியும், என்ன முன்னேற்றம் பண்ண முடியும். ஒரே ஒரு கிராஃப் தான். நீங்கள் ஒரு எல் மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல நேரம் வரும்போது அந்த கிராஃப் மேலே இருக்கும், எதிர்மறையான நேரம் வரும்போது கிராஃப் கீழே இருக்கும், மீடியமாக போகும்போது கிராஃப் அந்த லைனில் போகும். ஸோ இப்போ என்ன டயத்தில் இருக்கீங்க, நல்ல நேரமா எதிர்மறையான நேரமா, இல்லை இது இப்போ அகலக்கால் வைக்கலாமா வேண்டாமா, இது ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் ஜோதிடத்தில் இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் போங்க. இங்கே போனால் எல்லாம் சரியாயிரும்னு எப்போவுமே எங்கேயுமே போகாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன்களை கொடுக்காது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத இதோ தெரிந்து கொள்ள போகிறோம். 16/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மாலை 3:52 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி பிற்பகல் 1:30 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 3:52 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு MS சுப்புலட்சுமி அம்மாவுடைய பிறந்த தினம். அதாவது நம்மளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கட்டும், மற்ற எல்லா மந்திரங்களும் இருக்கட்டும், அவங்களுடைய அந்த சுப்பிரபாதமாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த குரலில் கேட்கும் பொழுது அந்த தெய்வீக சக்திங்கிறது கண்டிப்பாகவே நம்மளால் உணர முடியும். குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணாங்கிற அந்த பாடல் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறை ஒன்றுமே கிடையாதுங்கிற நம்மளுடைய எண்ணங்கள் அவங்களுடைய அந்த பாடல்களில் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அவங்களுக்கு இன்றைக்கி திருப்பதியில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சிலையை வச்சுட்டுருப்பாள். அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த தினம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துடைய சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திங்கட்கிழமை எப்போவுமே சோமவாரம் சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் சிவாலயங்களுக்கு போய் வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஒரு 11 தடவை நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக அதை பற்றி சிறப்பான விஷயங்கள் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் நட்சத்திரமெல்லாம் பார்த்துட்டோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பெரிய அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம். முக்கிய விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். சில நபர்கள் இம்பார்ட்டண்டான மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து இருந்துட்டு இருக்கும். சில தடங்கள் மீறி தான் ஒரு காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இவா என்ன இப்படி சொல்லிட்டாளா, அவள் என்ன இப்படி சொல்லிட்டா, அவங்க இப்படி சொல்லிட்டாலே, அவள் சொன்னங்காட்டி இப்படி மாற முடியாது. நமக்குன்னு ஒரு விதமான எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. தடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய படிக்கட்டாக மாறும். நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயத்தை நம்ம ரொம்ப நேரோவாக இப்படி தான் ரொம்ப அதை
மோட்டிவோடு பார்க்க வேண்டாம். சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏதேனும் புதுசாக பொருள் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சியோட நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் பற்றி எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சில நேரங்களில் எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நான் அதுக்கு எதிர்மறையாக இந்த இதை சாப்பிடணும். இந்த மாதிரி ஆசைகள் தோணுன்னா கண்டிப்பாக அது பண்ணாதீங்க. டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை அப்படியே எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய கிரகநிலை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பிறர் மூலமான சில விரயங்கள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். மற்றவர்கள் மூலமான விரயம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு 2-3 பேர் உட்காடுறாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பில் வருது, கரெக்டாக எங்கிட்டயே கொடுத்துட்றாரு. என்ன இது கரெக்டாக செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், 28,000 சம்பாதிச்சேன், 28,000 இவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி 10,000 சம்பாதிச்சேன், 9,800 கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி $100 சம்பாதிச்சேன், கரெக்டாக பார்த்துட்டேன்னா $98 கொடுக்க வேண்டியது. என்ன இது சே லைஃபே இப்படி இருந்துட்டுருக்கேன்னு பல நேரங்களில் பல யோசனைகள் அப்படி மனசில் வரும். கவலைப்பட வேண்டாம். அதாவது கொடுக்குற அளவுக்கு சம்பாதித்த இறைவன் தரார். அப்போ இன்னும் கொஞ்சம் சேமித்து வைக்கிறதுக்கு இறைவன் கண்டிப்பாக தருவார். கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சி விடாமுயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட், வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் கூடி வரும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் சற்று சின்ன சின்ன கவனமாக இருக்கணும். மிருகசீஷம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். யதார்த்தமாக நான் பேச போய் இவா இப்படி நினச்சிக்கிட்டாலே, நான் அது சொல்ல வரல, ஆக்சுவலி நான் அதை மீன் பண்ணல, பட் அவங்க அதை நினச்சிட்டு இருக்காலே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். நெவர் வரி, அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள், புரிஞ்சுக்கலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஈஸியாக விடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வைக்கூடாது. பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் வாங்கணுங்கிற முடிவுகளே ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். டக்குன்னு ஒரு விஷயத்தை வித்துற வேண்டாம், டக்குன்னு ஒரு விஷயத்தை அடமானுக்கு வேண்டாம், டக்குன்னு ஒரு விஷயத்தை எனக்கு இது இருக்குது இதை செலவு பண்ணிடணும்னு நினைக்க வேண்டாம். இருப்பையிலேருந்து என்றைக்குமே எடுக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அவசியம் அனாவசிய செலவுகளை பார்த்து செலவு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கூடாது. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் தீரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் யாரோ ஒரு அறிவுரை சொன்னால் அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு நம்ம இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது, நல்லதாக இருக்குமா? ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துருக்கு. நானும் பார்க்குறேன், நல்லது பண்ணாலும் கெட்ட பேர், கெட்டது பண்ணாலும் கெட்ட பேர், என்னது அப்படின்னு யோசிக்கிறது. சில நேரங்களில் நம்மளுடைய நட்சத்திர காலங்கள் அப்படி இருக்கும். அதனால் ஒரு பெருசாக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்றைக்கி பிரயாணம் பண்ண வேண்டாம், புது முயற்சிகள் இருக்க வேண்டாம். ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொன்னால் உங்களை பற்றி என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. எப்போவுமே நம்ம பேசுகிறது இட்ஸ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாள். இது ஃபோனில் கிடையாது, மேலே இருக்கக்கூடிய ரெக்கார்டு. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. எந்த ஒரு விஷயத்திலையும் சலனம் இல்லாமல் இருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபோர்ட் உங்களுக்கு பின்னாடி பழைய பலன்கள் கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம், இது எனக்கு பலன் கொடுக்கல, எனக்கு பேர் கிடைக்கலையே, எதுவுமே நினைக்காதீங்க, கண்டிப்பாக நடக்கும். முயற்சிகள் மட்டும் பண்ணுங்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உட்காந்து தியானம் பண்ணுங்கள். சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உட்காந்து தியானம் பண்ணுங்கள். வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க. அப்பா அம்மா சொல்கிற விஷயத்தை கேளுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில். சிம்மராசி நேயர்களுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன பிரச்சனைகள் கூட பின்னாடி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிய வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக ரொம்ப வயசான வாழ கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்களில் நீங்கள் சமயோஜித யோசனையாக இருக்காது, உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். புது விஷயத்தை எடுத்து செயல்படுறது. நான் எதை பண்ணாலும் தப்பு சொல்லின்னு இருக்காளேன்னு கவலைப்பட்டவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது.
பின்னாடி அது சரி விடு இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிடுவேன். அவங்களே ஆச்சரியப்படுவா, என்ன இது முந்தையெல்லாம் திட்டினா கோபம் வரும், இப்போ சாதாரணமாக இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கன்னிராசி நேயர்களே, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சிறு மாற்றங்களும் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கைய சகோதர சகோதரிகள் நீங்கள் சந்திப்பீங்க. இது புது இந்த இடத்துல ஒரே ப்ராப்ளமாக இருந்துருக்கு. மேனேஜரோட தொல்லை தாங்க முடியல. கூட வேலை செய்கிறவாள் முன்னாடி நன்னா பேசுகிறா, பின்னாடி போய் வச்சு வச்சுட்றா. பாப்பா நானும் எத்தனை வேலை காலையிலேருந்து 2-3 வேலை வெளிநாட்டில் இருக்கிறவா 2-3 வேலை பண்ணிட்டு இருக்கேன் சார். காலையிலேருந்து பண்ணுறேன், சாயந்தரம் என்னால் முடியல. அதாவது சொல்லி மாறலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ கவலைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். மாறிடும், கவலைப்பட வேண்டாம். மாற்றங்களே மாறாத மாதிரி கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். அது உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியது. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களுடைய உதவிகள் இருக்கும். பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். துளாராசி நேயர்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை பற்றி யோசிப்பீங்க. பணம் சேமிக்கிறத பற்றி சிந்திக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், அதே சமயத்தில் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க நல்ல அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். மேல் படிப்பு இந்த வேலையில் இருக்கும்போது இதை படித்து நான் அடுத்த நிலைக்கு போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணி அதுக்கு செயல்படுத்துறது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மருத்துவராக இருந்துருக்கும், சர்ஜனாக இருந்துருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்கிட்டா சார், காற்று தான் ஓடுறது, ஒன்றும் வருமானமே இல்லை, வியாபாரமே இல்லை, 3 மாதம் 4 மாதம் பாருங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா இதில் என்ன தப்பு இருக்குங்கன்னு சிந்திக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான ஒரு சில தொழில்கள்லாம் நுணுக்கமாக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா மிகப்பெரிய தொழில் பண்ணவங்களுக்கு கூட தோல்வி என்பது இருந்திருக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். இல்லைன்னா மாற்றத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். துளாராசி நண்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நிறைய பிரயாணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்க, டைரக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ரைட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணி, கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கோபத்துக்கு ஆளாக வேண்டான்னு அப்பப்போ கோவப்படுவீங்க. கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கோபத்தினால என்ன மிச்சம் அடைஞ்சதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதனால் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில். விளையாட்டாக ஒரு செய்ய போய் அது வினையாக மாறுறது சார், ஐயோ நான் இனிமேல் யார்ட்டையும் விளையாடவே இல்லை, சிரித்து பேசவே இல்லை, அந்த மாதிரி இல்லை. பேலன்ஸ்டாக இருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னது அப்படியே நடக்கும். ஒரு சில விஷயங்கள் சில நேரங்களில் இல்லாமல் இருக்கும். இது ஒரு வியூகம் தான். அதனால் வியூகத்தை குறை சொல்லவே வேண்டாம். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துகிட்டே இருப்போம். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்காங்க, வெற்றி தோல்விங்கிறது ஒரு சகஜம்தான். எக்ஸாம்லேயே இருந்தாலும் வெற்றி தோல்வி சகஜம்தான். இந்த வாட்டி விட்டுட்டேன்னா இது அடுத்த வாட்டி ஒரு பாடம், ஜெயிச்சே தீருவேங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த ஒரு பெரிய உத்வேகத்தை மட்டும் நீங்கள் கொண்டீங்கன்னா பெரிய வெற்றி ஆகும். இல்லை 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 இல்லைன்னு சொல்கிற நபர்கள்ட்ட நம்ம பழகினோம்னா நமக்கு இல்லைங்கிற விஷயம் வரும். பாசிட்டிவான ஆள்கள்கிட்ட எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக போயிடும். செல்ஃபோன் கடை வச்சுருக்க, லேப்டாப் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். மகர ராசி அன்பர்களே, அனுகூல்யத்தை தரும். நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நல்ல நாளுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். யதார்த்தமாக பேசுவேல் சிரிப்பேல், அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சோன்னா கவலையப்படாதீங்க. எப்போ பார்த்தாலும் குற்றம் குற்றம் குற்றம். அந்த குற்றம் இருக்கிற நபர்கிட்டருந்து தள்ளி நின்றுட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலையை செய்யுங்க, கடமையை செய்யுங்க, நேரத்தை அவங்கக்கிட்ட ஒதுக்காதீங்க. ஸோ அவங்களே உங்களை தேடி வருவா. அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து செயல்பட்டால் ஒரு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஸ்டேஷ்னரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, செல்ஃபோன் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை, பெரிய நிறுவனத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான கார் கம்பெனி, மெக்கானிக்கல் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணி, விவசாயம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு
காய்கறி மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, ஒரு காரியத்தில் நமக்கு வேண்டான்னு மனசுப்படுது, இருந்தாலும் அந்த காரியம் வேகமாக ஓடுது. அப்போது ஒரு செகண்டில் ஸ்டாப் பண்ணி ஏன் வேண்டாம் மனசு சொல்லுதுன்னு ஒரு 2-3 நாள் தள்ளி போட்டேன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் மனசுக்கும் அந்த செயலுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் இதில் ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விடை கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கி பார்த்து நிதானமாக யோசித்து வேலை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வேலைகளும் பார்த்து யோசித்து செயல்படுத்தணும். வீட்டில் சின்ன பிரச்சனை இருக்குது, அது தொழிலில் பிரச்சனை இருக்குது, அது வீட்லேயும் காமிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு நீங்கள் போவீங்க. நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒருத்தர் இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்னு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய கிரக சாரங்கள் சில நேரங்கள் சில ஜாதகங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், சில நேரம் சில ஜாதகத்துக்கு அப்படியே டல்லாக இருக்கும். அதனால் டல்லாக இருக்க பற்றி கவலைப்படாதீங்க. இன்னொரு 2 நாளில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பக்கத்தில் எதுவும் கோயில் இருந்துன்னா தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி எதுனா அஃபீஷியல் மீட்டிங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆக பாசிட்டிவான பர்சன்ட்டை பேசுங்க, பழகுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். அதே சமயத்தில் சில விரயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பிரயாண விரயம், அதே மாதிரி உணவுக்காக இது விரயம் பண்ணிவிட்டேன், இதனால் என்ன, இது வேறு வழியில் போயிடுதுன்னா எப்படி, பரவாயில்ல, இதுக்கு ஏதோ இது தேவை. பெரியவங்க சொல்லுவாங்க தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு, இதனால் இந்த பிரச்சனை. நல்ல வேலை, இந்த நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதில் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அதிலிருந்து அப்பாடா என்னடா இவ்வளோ இதாக இருக்கேன்ற மாதிரி சில நேரங்களில் உங்களுடைய குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனதுக்கு ஆறுதலாக 4 பேர் பேசினாலும் அவங்க தான் உங்களுக்கு உரியவர்கள். ஆக மனதுக்கு விரோதமாக பேசுகிறவங்க அவங்கக்கிட்ட பெருசாக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். பத்திரிகை துறையில் வேலை பண்ணிட்டு இருக்கவங்க, தொலைக்காட்சியில் வேலை பண்ணிட்டு இருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி அன்பர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் எனர்ஜி. அதாவது எனர்ஜிங்கிறத நம்ம சக்தின்னு நம்மளுடைய ஆன்மீக வார்த்தையில் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் சக்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னாடி அதுக்கு ஒரு சக்தியை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துக்கு மேலே நீங்கள் ஒரு தண்ணியோ அல்லது ஏதேனும் ஒரு பொருளை வைக்கிறீங்க, கீழே வந்து அந்த சூடு இருந்தது அப்படின்னு சொன்னால் தங்கம் கூட உருகும், இரும்பு கூட உருகும்னு சொல்லலாம். அப்போ அந்த சூடு, அந்த எனர்ஜி, அந்த சக்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் எதுவுமே உங்களுக்கு ஒரு 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 பெரிய க்ரியேட்டிவிட்டியாக மாறும். இந்த எனர்ஜி தான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளும் நம்ம தியான முறைகளும். அந்த விஷயத்துக்கு ஒரு சக்தி கொடுக்கணும், அந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு 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 வைப்ரேஷனை கொடுக்கணும். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் சொல்லும்போது உள்ளிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. நீ வெளிப்புறத்தில் இதை மாற்றங்கள் கொண்டு வரதோட உனக்கு உள்ள மாற்றத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூத்திரங்கள், நம்மளுடைய ஃபார்முலாஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஆன்மீக ரீதியாகவும் சரி. ஆக இது எப்படி மாற்றங்கள் இருக்குது. ஒரு தொழிலை பற்றி இருக்குன்னா அந்த தொழிலை பற்றி முதல்ல முழுசாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணணும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த தொழிலில் உங்களுடைய ஃபார்முலா, நீங்கள் எப்படி அந்த தொழிலை கொண்டு வர போகிறீங்க, பாயிண்ட் நம்பர் 2. உங்களுடைய எய்ம் என்ன, கோல் என்ன, பாயிண்ட் நம்பர் 3. இதில் உங்களுடைய எனர்ஜி, இந்த எனர்ஜியை 2 விதத்தில் பிரிஞ்சுக்கலாம். ஒன்று ஏன் எனர்ஜின்னு சொல்லலாம், இன்னொன்று தெய்வீக சக்தி. இந்த கடவுளுடைய அனுகிரகத்தில் நான் இதை வச்சு சக்ஸஸ் பண்ண போகிறேன், என் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை. சரண்டர் டு த காட் ஆர் சரண்டர் டு யுவர் சக்தி. சரண்டர் டு த காட், கடவுள்கிட்ட இதை முழுசாக அர்ப்பணிக்கிறது, இல்லைன்னா உங்கள் சக்திக்கிட்ட இது முழுசாக அர்ப்பணிக்கிறது. உங்களுடைய முழுமையான ஒரு டயத்தை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், நான் அவரை டெய்லி வந்து வாட்ச் பண்ணேன், ரொம்ப நல்ல நபர். அவர் வந்து ரொம்ப கஷ்டத்துலேருந்து அவங்க அப்பா செய்யக்கூடிய தொழில், அந்த தொழிலை எடுத்து பண்ணுறவர் இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்கார். இன்றைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கும், 60 வயசுக்குள்ளே இருக்கும். அவர் என்ன எப்போ பார்க்கும்பொழுதும் அப்புறம் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மிகப்பெரிய நபர்,
பட் அவர் வேலையிலேயே முழு கண்ணாக இருக்கிறத நான் வந்து பார்க்க முடியாது. என்டர்டெயினாக பேசும்போது என்டர்டெயினாக இருப்பார். காலையில் கரெக்டாக 5:30க்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, அந்த உடம்பை சரியாக ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரைட் டயத்துக்கு அவருடைய வேலை. இன்றைக்கி இது இருக்கோ இல்லையோ சார், நம்ம போய் அங்கே நிற்கணும் சார், அப்போ தான் சார் நடக்கும் அப்படின்னு. ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய டயத்தை முழுமையாக ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் அவர்களும் முழுமையாக அவர்களுக்கு துணையாக இருந்துட்டுருக்கிறது. பெரிய அந்த 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 அவர் தொழிலுக்கு அவர் கொடுத்த சக்தி. இன்றைக்கி அவருடைய குழந்தைகளுக்காக தனி சொத்து, இடம், வீடு எல்லாமே சேர்த்து வச்சு அவர் பெரிய சந்தோஷமாக இருக்கார். பட் இன்னும் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் தீரல, இன்னும் வேலை எதாக இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக அவருடைய முயற்சிகள் இருக்குது. இதைத்தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய வேலைக்கு சக்தி கொடுங்க, உங்களுடைய உறவுகளுக்கு சக்தி கொடுங்க, உங்களுடைய பணத்திற்கு சக்தி கொடுங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது எப்படி சக்தி கொடுக்கறதுன்னா, உங்களுக்குள்ளேருந்து அது முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இறைவன்கிட்ட சரண்டர் ஆகுங்க, அல்லது உங்களுடைய உழைப்புக்கு சரண்டர் ஆகுங்க. அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது ஆன்மீக ரீதியாகவும் தியான ரீதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபார்முலா. இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால், உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் மிகப்பெரிய ஒரு மன திருப்தியாளராகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதைத்தான் நம்மளுடைய கிளாஸஸ்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சிவசூத்திர வகுப்புகளை சொல்லிக் கொடுத்தோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மூகாம்பிகைங்கிற வகுப்புகளில் சொல்லிக் கொடுத்தோம். அடுத்தடுத்த வகுப்புகள்லேயே அதை நான் சொல்லிக் கொடுக்கவும் போகிறேன். ஆக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை இன்னும் மேம்படுத்துறதுக்கு தியானம், பூஜை, வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்துருக்கும். ஒரு விஷயத்தில் விழிப்புணர்வு, அவேர்னஸ் இருந்ததுன்னா அதில் சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.